என்ன அத்தை மகனே, சௌக்கியமா? விஜய், நீ எப்படிங்க? உன்னை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் எல்லா கவலையும் தாண்டி உன்னை பார்க்க வந்தேன். விஜய், என் மேல உனக்கு கோவமே இல்லையா? எத்தனை தடவை சொன்னேன் போகாதன்னு. என்ன நினைச்சாவது நீ அன்னைக்கு அவங்களோட போகாம இருந்திருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிரு விஜய். விஜய், என் கழுத்துக்கு தூக்கு கயிறு காத்துட்டு இருக்கு. இனிமே நமக்காக எப்படி இருந்தாலும் என் கழுத்து நீ கட்ட போற மஞ்ச கயிறுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நான் போறேன். விஜய், நீயும் என்ன விட்டு போயிடாத விஜய். விஜய், போயிடாத. என்னடா பகல் கனவா? விஜய், விஜய், அம்மா, எப்படி இருக்கம்மா? அம்மா, பேசுமா, பேசுங்கம்மா. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேளுங்கம்மா. தப்புதாம்மா. உங்ககிட்ட சொல்லாம அவங்க கூட கன்னியாகுமரி போனது தப்புதாம்மா. தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் பீச்சுக்கு வந்தா உன் மூடு மாறிடுமா? நீ வரேன்னு சொல்லு, கட்டாயமா என் மூடு மாறிடும். கண்டிப்பா வரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஒரே ஒரு தடவை இதை குடிச்சேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில ஏன்டா இவ்வளவு நாள் அதை குடிக்கலன்னு நீ வருத்தப்படுவடா. சொன்னா கேளுங்கடா. ஏய், நீ எனக்கு உண்மையான ஃப்ரெண்டுன்னா எனக்கு ஒரு அவமானம்னா உனக்கு ஒரு அவமானம் மாதிரி தானே? ஆமாண்டா. இப்பவே போய் அந்த 4 பொண்ணுங்களையும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ஓகே. தெரியும்டா, நிச்சயமா இந்த கொடுமையை நீ செஞ்ச மாட்டேன். ஆனா கோர்ட்ல ஏண்டா ஒண்ணுமே பேசாம நீ மௌனமா இருந்துட்ட? நான் உயிருக்கு உயிரா நினைச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம என்னை பத்தி கேவலமா பேசிட்டாங்க. அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியலமா. ஒருவேளை போதையில நானே அந்த பொண்ணுங்க சாவுக்கு காரணமா இருப்பேனோன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. நான் பண்ண இந்த தப்பு சாவர வரைக்கும் என்னால மறக்க முடியாது. எனக்கு இந்த தண்டனை தேவைமா, தேவை. அதனாலதான் கோர்ட்ல எதுவும் பேசாம இருந்துட்டேன். குடி போதையில இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பேன் நான் எனக்கே புரியலமா. அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மாவை நினைச்சா நானும் அந்த கடலையே வந்து செத்துறக்கூடாதான்னு தோணுது. மாமாவை பாத்தீங்களா? அவரும் நம்பிட்டாராமா? அப்போ விஜி அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு தூக்கு தண்டனை கைதி. அவங்க செய்யறதும் சரிதானமா? டைம் ஓவர், டைம் ஓவர். கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. சரிப்பா, கவலைப்படாத. கடவுள் காப்பாற்றுவார். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. கோர்ட்ல உங்க பையன் தான் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. மேல் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கோம், பாப்போம். அவனை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாத்தி தண்டனை குறைக்க முடியுமா? ஏமா, நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்க பையன் தான் வாயை திறக்கலையே. அட்லீஸ்ட் நமக்காவது கோஆபரேஷன் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுவுமே பண்ணலையேம்மா. ஒண்ணு பண்ணலாம். செத்து போனவங்களோட பொண்ணுங்களோட அப்பா அம்மா கிட்ட கருணமனுல கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வைப்போம். தூக்கு தண்டனையில இருந்து அட்லீஸ்ட் ஆயுள் தண்டனையை குறைக்க முயற்சி செய்வோம். ரொம்ப நன்றி சார். சார்,
ஐஸ் கொடுக்க முடியல. அதுக்கு பதிலா என் வலையில வச்சு. பரவாயில்லம்மா, உங்க பொசிஷன் எனக்கு புரியுது. ப்ளீஸ் போயிட்டு வாங்க. தெரியலையே, ஸ்கூலுக்கு தான் போயிருப்பாங்க. வந்துருவாங்க வந்துருவாங்க வந்துருவாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஐயா, நீயா இங்க எதுக்கு வந்த? போபடியே போ. இந்த கருண மனுல என்ன? ஒரு கருண மனுவா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இப்படி கேட்ப? என் பிள்ளைகளை எப்படி இப்படி எல்லாம் பாசமா வளர்த்த தெரியுமா? ஒரு சின்ன நோய் நொடி கூட அந்த பிள்ளைங்க மேல படாத அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்த்தனே. யாருக்கு எந்த தீங்கு நினைச்சு பார்க்காத அந்த பச்சை பிள்ளைங்களை அந்த நாசமா போற கொலகார பாவி கொன்னு இருக்கான். அவனை காப்பாத்த வந்து நிக்கிறியா? உன் பிள்ளைக்கு உயிர் வேணும்னு இப்படி துடிக்கிறியே. நான் 2 பிள்ளைங்களை பறி கொடுத்து நிக்கிறேனே. உன் பிள்ளைக்கு மட்டும் உயிர் வேணுமா? வணக்கம். அவன் குடும்பம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க. எங்க போயிருப்பாங்க? காணமே. பாத்தியா, அங்க பாரு, எங்க அம்மா பைத்தியக்காரி ஆயிட்டா. என் பொண்டாட்டியை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன். 2 பிள்ளைகளை பறி கொடுத்து இப்ப தனி மரமா நிக்கிறேன். திருத்திட்டானா? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஓமா, கருணமனை கேட்க வந்துட்டேன். வா. நல்லா இருக்கியா? நீ எப்படின்னா இருக்க? என்ன மாதிரி ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல. அண்ணே, உனக்கு பிடிக்குமேனு புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்தா, எதுக்கு சொல்லு பாப்போம்? எதுக்கு? இந்த வருஷம் கணக்கு பரீட்சையில நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். அப்படியா? அம்மா வரலையா? அம்மா உனக்கா எல்லார்கிட்டயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது சரி, ஏன் முடியலாம் கலைஞ்சிருக்கு? தாவணிலாம் எப்படி இருக்கு? இப்படி அவ கிளாஸுக்கு போன? அது ஒண்ணும் இல்லண்ணே. சரி, நீ சாப்பிட்டியா? பேச்சு மாத்தாத, என்னமோ மறைக்கிற. என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் காலேஜ் பசங்க கூட என்ன கிண்டல் பண்றாங்கண்ணே. ஆனா நான் யார்கிட்டயும் பேசாம நேரா வீட்டுக்கு வந்துடுவேண்ணே. ஆனா இன்னைக்கு ஒருத்த என் தாவணி பிடிச்சு இழுத்துட்டு உங்க அண்ணன் செஞ்சதை விட இது ஒண்ணு பெருசுல சொல்லி சிரிச்சுட்டு போறா. அண்ணா, நீ ஒண்ணும் கவலைப்படாதானே. எனக்கு முதல்ல பயமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் பழகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாடுனே. அண்ணா, நான் வரேன். நான் வந்தது அம்மாக்கு தெரியாது. உடம்பு பாத்துக்கோ. ஐயோ.